அப்போ நீங்கள் விரும்பியோ விரும்பலையோ உங்களுடைய குடும்பம் விரும்புகிறதையோ உங்களுடைய பேரண்ட்ஸ் விரும்புகிறது கூட உங்களுடைய விருப்ப திருமணமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ காலதாமத திருமணன்றது இது வரைக்கும் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஈஸியாக திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற சின்ன சின்ன சண்டைகள் மூலம் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திருமண வாழ்க்கைன்றது அழகாக இருக்கும். சந்தேகத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னாக்கா சந்தோஷத்துக்கு இடம் இல்லை. ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி பேசலாம் அப்படின்னோம்னாக்கா, பிரசன்ன மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த வரக்கூடிய 2024 அந்த ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையை அமைச்சு தரும். அது லவ் மேரேஜாக இருக்குமா, அரேஞ்ச் மேரேஜாக இருக்குமா, ரீமேரேஜாக இருக்குமா, இல்லை சிங்கிளாக தான் என்னை வாழ வைக்குமா அப்படின்றத முதல் திருமணம்ன்றது ஏன் நம்ம இந்த சீக்வன்ஸுக்குள்ளே வரோம் அப்படின்றப்ப, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இது மனிதனுடைய வாழ்வியல் தன்மையில் வரக்கூடிய 4 நிலைகள். பிரம்மச்சரியம் அப்படின்றது 20 வயசு 22 வயசுக்குள்ளே நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. ஒரு 22லேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளே, கிட்டத்தட்ட 50-55க்குள்ளே வாழக்கூடியது உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய கணவன் மனைவி குழந்தைகளுக்காக, உங்களுடைய பேரண்ட்ஸுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. அப்புறம் 50லேருந்து 55லேருந்து கிட்டத்தட்ட நேர்பை ஒரு 60-65 வரைக்கும் வானப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகத்துக்காக, இந்த சமூகம் தான் உங்களை கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு, இந்த சமூகம் தான் உங்களை வாழ வச்சிச்சு, இந்த சமூகம் தான் உங்களை வழி நடத்துச்சு, வாழ வச்சிச்சு. அந்த சமூகத்துக்காக, அந்த ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ, இயலாமையில் இருக்க மக்களுக்கோ, ஏமாற்றத்தில் இருக்க மக்களுக்கோ உதவுறதுக்காக நீங்கள் தரக்கூடிய அர்ப்பணிப்பு வாழ்க்கை, அது வானப்பிரஸ்தம். சந்நியாசம் அப்படின்னம்னாக்கா, நீங்கள் வந்த நோக்கம் என்ன, உங்கள் பிறப்போட நோக்கம் என்ன, உங்கள் வாழ்க்கையோட நோக்கம் என்ன, உங்களுடைய வாழ்க்கை பயணத்தோட நோக்கம் என்ன. பிறக்கிறவங்க எல்லாம் இறக்கிறதுக்கு தான், இறக்கிறவங்கெல்லாம் திரும்ப பிறக்கிறதுக்கு தான். இதில் ஒரு சைக்கிளிங் மாதிரி தான் போயிட்டுருக்கும். அதாவது பிறப்பு இறப்புன்றது இடைப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம எப்படிப்பட்ட தன்மையில் வாழ்கிறோன்றது தான் ஒன்று பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாச நிலைகள். சஃபல் பண்ணியும் வாழக்கூடிய மனிதர்கள் நிறையா இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒன்று பிரம்மச்சரிய கேரி ஃபார்வர்ட் பண்ணுறப்ப எங்கெங்கேயாவது அவங்க அதிகப்பட்டு நிற்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அல்லது அதை தாண்டி போகிறதுன்றது அவங்களுடைய கர்மவினை விதிப்பயன். இதுதான். ஆனால் சாதாரண இயல்பான எல்லாருமே அந்த மாதிரி ஒரு எடுத்ததுமே சன்னியாச நிலைக்கு போகிறதோ, எடுத்ததுமே வானப்பிரஸ்த தன்மைக்கு போகிறதுன்றது இயலாத காரியம். அப்போ ஒரு ஆல்ஃபபெட் ஆர்டர் பிரகாரம் போகிற மாதிரி ஏபிசிடியிலேருந்து ஒரு ஜெட் வரைக்குன்றது ஆல்ஃபபெட் ஆர்டர், 1 2 3ன்றது ஒரு நியூமெரிக்கல் ஆர்டர். இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது, அது இந்த ஆர்டர். இதுக்குள்ளே இந்த கிரகஸ்தம் அப்படின்றது எப்படிப்பட்ட தன்மையில் உங்களை உருவாக்குது, நீங்கள் விருப்பப்படி உருவாக்குதா அல்லது விதிப்படி உருவாக்குதா. விருப்பப்படி உருவாக்குறதுல 2 விதமான தன்மைகள் இருக்குது. ஒன்று, நீங்கள் விரும்பி ஒருத்தர் மணக்கிறது. ஒன்றுன்னு அவங்களுக்கு, உங்களுடைய பேரண்ட்ஸுக்கோ யார் நடத்தி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு விருப்பப்படி உங்களுக்கு அமைச்சு தர்றது. இது அரேஞ்ச். லைஃப் ஆல்ரெடி கான், போயிடுச்சு. இப்போ நான் செப்பரேட். இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்கும், இது சிங்கிளாகவே நான் மூவ் பண்ணுவேனா, இல்லை நான் அடுத்த ஒரு ரீமேரேஜுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்கா அப்படின்றத இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த 2024 அப்படின்றது முழுமையாக யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னாக்கா, கேது அண்டு சனி இவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். அது கேது அந்த அட் ப்ரெசண்ட்டு அவர் 7/2/2024 வரைக்குமே அவர் செவ்வாயுடைய ஆதிக்கத்துக்குள்ளே தான் இருப்பார். அப்போ அந்த டைம் பெருசாக ஒரு திருமணங்கள் நடக்காது. அதிகபட்சம் அதாவது திருமணத்துக்கான பேச்சு எடுத்தாலே தடைகள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் திருமண பேச்சுன்றது இந்த இடம்ன்றது ஸ்டார்ட் ஆகி, அதாவது 1/1/2024 ஸ்டார்ட் ஆகி 7/2/2024 ஒரு முன்னெடுப்புக்கான தருணம் கிடையாது. அதிகபட்சம் இது உங்களுக்கு தை மாதம் ஒரு 20th வரைக்கும் கூட வந்துடலாம். அதிகபட்சம் அப்போ தை 20th வரைக்கும் நீங்கள் பெருசாக ரிஸ்க் எடுக்க வேணாம். அலைன்ஸ் ஃபிட் பண்ணுறதில்ல. உங்களுடைய மேரேஜ் லைஃப்பில் இந்த வரன் அமையும் அமையாதுன்றது ஒரு காங்கிரீட்டான டிசைனுக்கு வர வேணான்னு சொல்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் கேது சந்திரனுடைய ஹஸ்தத்தில் தான் ட்ராவல் ஆக போகிறாரு. எவ்வளோ நாளைக்கு இந்த ஹஸ்தத்துக்குள்ளே ட்ராவல் ஆக போகிறார் கேது அப்படின்னு பார்க்குறப்ப 7/2/2024 3/12/2024 வரைக்கும். அப்போ ஸ்டில் டிசம்பர் வரைக்கும் அவர் சந்திர தாரத்தில் தான் போகிறார். அப்போ எப்படிப்பட்ட மனநிலை இருக்கும் சந்திரன் கேது அப்படின்னம்னாலே? பிரம்மாண்டம், சந்தேகம் நிறையா. உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே சந்தேகம், உங்களுடைய பேர் மேலே உங்களுக்கு சந்தேகம், எல்லாத்துலேயுமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற திறமை. சந்திரன் கேது இணைவோ பார்வையோ சேர்க்கையோ இருந்தாலே
சந்நியாசத்தன்மையை கொடுத்துரும். கேது சனியும் ஒரு சந்நியாசத்தன்மை தருதுனாக்க உளவியல் ரீதியான வெறுமை, விரக்தி இதெல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும் அந்த கேது சந்திரனுடைய இயற்கையோ செயற்கையோ அது திசாபுத்திகளோ. அதனால தான் கேதுல சந்திரன்றது மதிக்கட்டு, புத்திக்கட்டு நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள். இந்த இடத்துல செலெக்ஷன் பண்ணுறதே கொஞ்சம் தருணங்கள் நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதில் என்னன்னாக்கா உங்களுடைய லைஃப் ஸ்டைலையோ உங்களுடைய லைஃப் ஃபிக்ஸேஷனையோ நீங்கள் செய்யாதீங்க. யார்கிட்டையாவது அந்த டிசைடிங் ஃபேக்டரை கொடுத்துருங்க. அடுத்து சனி, கேது ஒரு ஆங்கிளில் பார்த்துட்டோம்னாக்க அடுத்து சனி எப்படி இயங்க போகிறார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவர் 6 மார்ச் 2024 வரைக்கும் ராகுவோட சாரத்தில் தான் அவர் சனி ட்ராவல் பண்ண போகிறாரு, சதயத்தோட நட்சத்திரத்தில். அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் 7/4/2024 29/3/2025 வரைக்கும் அவர் நடுவில் வக்கரமானால் கூட அந்த குருக்குள்ளவே கொஞ்சோண்டு நாள் ராகுக்குள்ளே வந்துட்டு திருப்பி ரீட்ராவல் ஆகிடுவார் குருக்குள்ளே. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் குருவோட டாமினேஷன் நிறையாவும், கேதுவை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய டாமினேஷன் நிறையாவும் இருக்கும். அப்போ சந்திரன் குருன்றது மிகப்பெரிய யோகங்கள் தரக்கூடியதாக இருக்கும். அப்போ சனி கேதுன்றது திருமணத்தை நடத்தி வைக்கும். ஒன்றும் இல்லை, உங்களுடைய திருமண தேதியை பாருங்கள், உங்களுடைய திசாபுத்தியை கணக்கிட்டு பாருங்கள். திசா புத்தி அந்தரம் சூட்சமும் பிராணம் வரைக்கும் டீட்டெயில் பண்ணி பாருங்கள், கணிதம் போட்டு பாருங்கள். அதில் கேதும் சனியும் சம்மந்தப்படாமல் இருக்காது. சம்மந்தப்படும், என்றைக்கு சம்மந்தப்படுதோ அன்றைக்கி உங்களுக்கு திருமணமாக இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு தாம்பத்தியம் நடந்திருக்கும். இதுதான் இது திருமணத்தை மட்டும் நடத்தி வைக்கும். ஆனால் லைஃப்பை நடத்திட்டு போகிறது யாருன்னாக்கா சந்திரன் குரு தான். ஓரளவுக்கு கௌரவமான தன்மையில் அது நடத்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது திருமணத்துக்கான காலகட்டமாக அப்படின்னம்னா 2024ன்றது அநேகமான திருமணங்கள் இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் ஆக போகுது. திருமணங்கள் நடக்க போகுது. அது லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா அல்லது ரீமேரேஜா, எப்படிப்பட்ட அல்லது உங்களுடைய வாழ்க்கை முறை, திருமண வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்குறோம். அதன் அடிப்படையில் மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றப்ப உங்களுக்கு 9ஆம் இடம் தான் ஆக்டிவாக வேலை செய்ய போகுது. இப்படிப்பட்ட நிலையில் ரிஷப ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு திருமணத்துக்காக காத்திருப்போங்க, உங்களுக்கு 7ஆம் பாவம் தான் ஒர்க் பண்ண போகுது. 7 அப்படின்றது செவ்வாய் இருக்கிறது 8ஆம் இடத்துல இருக்கார். யாரோட காலில் இருக்காருன்னா கேதுவோட கால். இப்போ இந்த இடத்துல 8ல் இருக்கார், பட் தற்காலிகமானாக்கா கிட்டத்தட்ட நியர்பை 7/2/2024 வரைக்கும் தான் கேது வந்து செவ்வாயோட ரியாக்ஷன் இருக்கும். செவ்வாய்ன்றது உங்களுக்கு நேர் 7ஆம் இடத்துக்கு அதிபதி, அவருடைய இது 8ல் மறைகிறாரு. அவர் நிற்கிறதும் கேதுவோட சாரத்தில் ஃபஸ்ட்டு காலில் இருக்கார். ஃபஸ்ட்டுன்றது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம். அப்போ செகண்டுன்றது உங்களுடைய ஜென்மத்துக்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ செவ்வாயுடைய நவம்சத்தில் உங்களுடைய கேது மூலம் 2ஆம் பாதம்ன்றப்போ உங்களுடைய நவம்சத்துக்கு வந்துடும். அது எப்போனாக்க உங்களுக்கு 7/2/2024 பிறகு. இப்போ இந்த இடத்துல விருப்பமான திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு சின்ன நீங்கள் ஜனவரி மாதமே மூவ் பண்ணிங்கனாக்கா மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கும். ஸ்டில் அதாவது 7/2/2024 வரைக்கும். அதுக்கப்புறம் அது கன்சிடர் பண்ணப்படும். ஏன்னாக்கா உங்களுக்கு யார் வேலை செய்ய போகிறாரு, திருமணத்துக்காக நடத்தி தரக்கூடியது யார் அப்படின்னோம்னாக்கா ஜென்ரலாக 2, 7, 11 தான். 2ன்றது புதன், 5 கூடையவராகவும் அவர் தான் இருக்கார். அவர் 7ஆம் இடத்துல இருக்கார். யாரோட சேர்ந்துருக்காருனாங்க உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனோட சேர்ந்துருக்கார். சுக்கிரனும் சனி சாரத்தில் தான் இருக்கார். சனி யார் உங்களுக்கு பாக்கியாதிபதி. அப்போ விருப்ப திருமணத்தை அவர் ஷியூராக கன்ஃபார்மாக செஞ்சு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறாரு. இந்த இடத்துல கேது சனி தான் திருமணத்தை நடத்தி வைக்கும். அப்போ ரிஷபராசினியர்கள் வந்து இது வரைக்கும் திருமணம் ஆகலைனாக்க உங்களுக்கு லவ் மேரேஜ்ன்றது நீங்கள் யாராவது விரும்பியிருந்தீங்கனாக்க சரி, அல்லது இனிமேலும் விரும்பினீங்கனாலும் சரி, அல்லது இந்த ஆண்டு 7/2/2024 பிறகு விருப்பமான நபரை நீங்கள் பார்த்தாலும் சரி, அந்த இடத்துல உங்களுக்கு அருமண காதல்ன்றது திருமணத்துக்கான காதலாக மாறும். திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நோக்கி நகரும். அப்போ லவ் மேரேஜ் சக்ஸஸ். அரேஞ்ச் மேரேஜ் எப்படி இருக்கும்? நான் லவ் எல்லாம் பண்ணல சார், நான் அதுக்கான விருப்பமும் இல்லை, என்னுடைய உரிமைகள்ன்றது என்னுடைய விருப்பம் வேறு, என்னுடைய பேரண்ட்ஸோட விருப்பம் வேறு, அல்லது சூழ்நிலை எனக்கு என்ன இருக்க வாழ்க்கை அதை அனுபவிக்கிறேன் அப்படின்றப்ப அரேஞ்சு. அது திருமணம்ன்றது சந்திரன் இருக்கிற இடம் உங்களுக்கு 4ல் இருக்கார். உங்களுடைய சமூக அமைப்புக்குள்ளே உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே அழகாகவே இருக்குது. அது கேது சாரம், கேது 5ல் தான் இருக்கார். அப்போ நீங்கள் விரும்பியோ விரும்பலையோ உங்களுடைய குடும்பம் விரும்புகிறதையோ உங்களுடைய பேரண்ட்ஸ் விரும்புகிறது கூட உங்களுடைய விருப்ப திருமணமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் கேது சனியோட மூவ்மெண்ட்டு நல்லாவே இருக்குது. அது
விருப்ப திருமணங்களாக இருந்தாலும் சரி, அரேஞ்சு திருமணங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அழகான திருமண வாழ்க்கையை அமைத்து தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அழகான திருமணம் இல்லை, நான் சொல்கிறது திருமண நிகழ்வை மட்டும் தான் சொல்கிறேன். உங்களுடைய ஜென்னச்சாட்டில் 7ஆம் இடம் எப்படி இருக்குன்றதை வச்சு தான் உங்களுடைய ஒரிஜினலான வாழ்வியல் தன்மை இருக்கும். விரும்பினா திருமணம் நடக்கும், விருப்பம் இல்லைனாலும் அரேஞ்ச்மெண்ட்லேயும் திருமணம் நடக்கும். அப்போ காலதாமத திருமணன்றது இது வரைக்கும் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஈஸியாக திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றேன். ஏன்னா எப்பயுமே 7ஆம் இடத்து அதிபதியோ அல்லது 6, 8 கூடிய இடத்துல யார் யார் இருக்காங்களோ தீயக்கோள்கள் இருந்தால் நிச்சயமாக 7ஆம் இடம் பாதிக்கப்பட தான் செய்யும். 7ஆம் இடம் தான் உங்களுடைய திருமணத்தை சொல்லக்கூடிய இடம். 6ன்றது உங்களுடைய முறிவை சொல்லக்கூடிய திருமண முறிவை சொல்லக்கூடிய இடம். 8ன்றது திருமணம் தொடர்புடைய வழக்குகளை சொல்லக்கூடிய இடம். இந்த இப்போ 7ல் இருக்கவர் யார்? இந்த இடத்துல இருந்தால் பிரிஞ்சு போகிறார், இந்த இடத்துல போனால் பிரச்சனை பண்ணுறார். இப்படி தான், வேறு ஒன்றும் கிடையாது. 6லையும் 8லையும் தீயக்கோள் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய சரியான அழகான திருமண வாழ்க்கை, மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை நீங்கள் உங்களால் வாழ முடியாது. 7ஆம் அதிபதி 6க்கு போனாலும் எப்போயுமே அதோட தசாபதிகளில் தாங்க அதோட பலன் எப்போயுமே எஃபெக்ட் அடிக்கும். நீங்கள் எப்போயுமே அந்த ஜாதத்தை பார்த்தோமே இப்படி தான்றதெல்லாம் கிடையாது. அந்த தசாபதி ஆல்ரெடி நீங்கள் சின்ன பிள்ளையில கிராஸ் பண்ணி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு பாதிப்பே இருக்காது. 7ஆம் அதிபதி 6ல் இருக்கார். உங்கள் ரிஷப ராசிக்கே பாருங்கள், ரிஷப ராசிக்கு யார்? 7 செவ்வாய் சுக்கிரன் வீடு, அதாவது துலாத்தில் இருக்காருன்னு வச்சுங்க. நிச்சயம் அந்த ஏஜில் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதாவது திருமணமாகி ஒரு நடைமுறையில் திருமண வாழ்க்கையில் இருந்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல கணவனுக்கும் உங்களுக்கும் உண்டான பிரச்சனைகள் வரும், டிஸ்பியூட் ஆகும், பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதோ ஒரு ரீசன் கொடுக்கும். ஒரு ஜாப் விஷ் தரும், இன்னொன்று வேற ஒருத்தவங்களோட அட்ராக்ஷனில் நடக்கலாம், அல்லது இன்னொருத்தரோட இன்வால்மெண்ட்டுக்குள்ளே அல்லது யாராவது தேர்ட் பர்சன் உள்ளே வந்ததுனால நடக்கலாம். இது மாதிரி ஏதோ ஒரு அதாவது வாழ்க்கை இழக்கிறதுக்கான வழிகள் நிறையா இருக்குது சமூகத்தில். அதுபோல் தான் நடக்குமோ ஒழிய, அப்போ 7ஆம் அதிபதி 6க்கு போனால் தான் சிக்கல் உங்களுடைய ஜென்னச்சாட்டில். அதுலேயும் அதோட தசாபத்தி நடந்தால் தான் சிக்கல். அப்போ உங்களுடைய சின்ன வயசுலையோ அல்லது உங்களுடைய ஓல்டேஜ் கிட்டத்தட்ட 60+ இருக்கீங்க, உங்களுக்கு 6ல் இருந்தால் என்ன? ஆளே இல்லை, கிரகம் 6ல் இருந்தால் என்ன? ஒன்றுமே பிரச்சனை இல்லை. துணைவியாரே உங்கள் கூட இல்லை, துணையாரே உங்களோட கூட இல்லை. அப்படின்றப்ப 7 6ல் இருந்தால் என்ன, 12ல் இருந்தால் என்ன, எதுலேயும் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 7ஆம் அதிபதியே இல்லை, 7ஆம் இடத்துக்கு அதிபதி, அதாவது எனக்கான கணவனே இல்லை, எனக்கான மனைவியே இல்லை அப்படின்னா அப்போ அதோட தசாப்தி காலத்தில் அவங்க இருந்தால் என்ன, இல்லைனா என்ன, அது மாதிரி தானே ஒழிய. ஆனால் இந்த மிடில் ஸ்டேஜில் ஒரு 22லேருந்து ஒரு 50க்குள்ளே இந்த ஸ்டேஜில் இருந்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுதான் கவனமாக நம்ம பார்த்துக்கணும். அப்போ உங்களுடைய தசாபதிகளை உங்களுடைய ஜென்னச்சாட்டில் தான் தெரியும். இது கோச்சாரம் சனிக்கு எது டாமினேட் பண்ண போது அது திருமணங்கள் நிறைய பண்ணி வைக்க போது, தடைப்பட்ட திருமணங்களாக இருக்கட்டும், ஒரு இழுபறியான திருமணங்களாக இருக்கட்டும், ரொம்ப காலந்தாழ்ந்த திருமணமாக இருக்கட்டும், இதெல்லாமே நடத்தி தரதுக்கான வாய்ப்புகள் தருது இந்த 2024. அது பிரசன்ன மார்க்கம் சொல்லுது. இப்போ நான் ஆல்ரெடி செப்பரேட்டில் தான் இருக்கேன், ஆல்ரெடி டைவர்ஸில் தான் இருக்கேன். நான் இப்போ திருமணம் எனக்கு இந்த ஆண்டு நடக்குமா, அது உங்களுக்கு டிசைட் பண்ண போகிறது அப்படின்றது 6 தான் தீர்மானிக்குது. 6ஆம் இடம் பிரசனத்தின் அடிப்படையில். 6ன்றது யார்? சுக்கிரன் இருக்கிறது 7ல் யாரோட இருக்காருனாக்கா புதனோட சேர்ந்துருக்காரு. அப்போ நீங்கள் ஒரு நபரை விரும்பி அவரை திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னாக்கா அந்த சுக்கிரன்றது யார் காலில் இருக்காருனாக்கா சனியோட சாரத்தில் இருக்கார். சனி உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். யாரோட காலில்? ராகுவோட காலிலே இருக்கார் இன்னும் சொல்லப்போனால். அப்போ இந்த சுக்கிரன் ராகுவோடனாக்கா அந்நியத்தில் ஈஸியாக திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சொந்தத்தில் கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான, ஆனால் திருமணம் இந்த 2024 அன்று மறுமணம்ன்றது ஒரு திருமணம் உங்களுக்கு நடந்தே தீரும். அது உங்களுடைய விருப்ப திருமணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்கும். 90 இல்லை 100% இருக்கும். விரும்பி ஒருத்தர் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அது மேட்ரிமோனியல் பை இருக்கலாம், அல்லது உங்களுடைய கூட ஒர்க் பண்ணுறவராக இருக்கலாம், அல்லது நீங்கள் யாராவது பழகுனவராக இருக்கலாம், அல்லது ஆல்ரெடி உங்கள் பழக்கத்தில் இருக்கவராக இருக்கலாம். அந்த நபரை நீங்கள் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ரீமேரேஜுன்னு கண்டிஷன்ஸில் இருக்கவங்க. சரி, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, எனக்கு ரிஷபராசி, என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றவங்களுக்கு 5 தான். 5ஆம் இடம் அழகாக ஒர்க் பண்ணுது. 5 கூட 7ல் இருக்கான். லவ்வபுளான லைஃபு. யார்? புதன் யார் சாரத்தில் இருக்காருன்னா சுயசாரம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். லவ்வபுளான திருமணங்க, அழகான திருமண வாழ்க்கை. 2024ன்றது மற்ற ராசிகளுக்கு எப்படியோ ரிஷபராசிக்குன்றது உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு வேவ் லென்த், நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு அட்ராக்ஷன், அதாவது உங்களுக்குள்ள ஒரு யூனிக்கான ஒரு விஷயமான ஒரு 2 பேரும் ஒரு ஒன்று சேர அழகான ஒரு இந்த இடத்துல 5ன்றது குழந்தை இல்லாமல் இருந்தீங்களா, குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு, மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை நடத்துறதுக்கான வாய்ப்பு. இதெல்லாமே ரிஷபராசிக்கு. இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா கூட, கணவன் விஷயத்தில் கஷ்டப்பட்டேன், மனைவி விஷயத்தில் கஷ்டப்பட்டேன், என்னால் அவ்வளோ சிரமம் அவளுக்கு கொடுத்தேன், அவளால் நான் அவ்வளோ சிரமப்பட்டேன், அல்லது அவரால் எனக்கு இவ்வளோ சிரமம், என்னால் அவருக்கு அவ்வளோ சிரமம், இதெல்லாமே இந்த 2024ன்றது பிரசன்னம் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன்களை தருது ரிஷபராசிக்கு. அதனால் கவலை விடுங்க. எனக்கு இந்த ஆண்டுன்றது
திருமண வாழ்க்கை இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப துன்பமான வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கலாம். ஏன்னா இன்னும் ஒரே மைனஸ் என்னன்னாக்கா 7ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் இருக்கார். அவரோட கருத்து வேறுபாடு இருக்குது. பட் இருந்தாலும் அந்த சண்டைக்குள்ளேயும், அதாவது புயலுக்கு பின் ஒரு அமைதி, ஊடலுக்கு பின் ஒரு கூடல், அது மாதிரி ஒரு சண்டையில் தான் ஒரு சிலிர்ப்பு நடக்குது. அதுபோல் உங்களுக்கு ஒரு சின்ன இதாக இந்த எப்போ முரண்பாடு வருதோ, எப்போ ஒரு ஒவ்வாமை உங்களுக்குள்ளே வருதோ அந்த இடத்துல தான் செரிமானம் நிறையா நடக்குது. அது மாதிரி நீங்கள் இந்த இடத்துல 8ஆம் இடத்துல இருக்காருன்னு தான் பேர். யாரோட சேர்ந்துருக்காருனாக்கா உங்களுடைய 4 சுகாதிபதியோடு சேர்ந்துருக்காரு. சண்டையிலே ஒரு சந்தோஷம் இன்னும் சொல்லப்போனால். அதனால் இந்த இடத்துல சொத்து வழி சண்டைகள்லாம் தூக்கு போடுங்க. அதெல்லாம் இருக்கும், இந்த இடத்துல வரும். சொத்து வழி கவனங்கள், சொத்து வழி சிக்கல்கள், வண்டி வாகன வழி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ள பர்சனலான இருக்கிற ரிலேஷன்ஷிப் அழகாக மெயின்டைன் ஆகும். அது அழகாக சின்ன சின்ன சண்டைகள் மூலம் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திருமண வாழ்க்கைன்றது அழகாக இருக்கும். காதல் திருமணங்களை பொறுத்த வரைக்கும் 100% நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அரேஞ்சும் அதே ஈக்குவலாகவே இருக்குது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 2024 அப்படின்றது பிரசன்னத்தின் அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா திருமணம் ஆகாதவங்களுக்கு விருப்ப திருமணங்களும் ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்போ நீங்கள் இது நாள் வரைக்கும் ஸ்கிப் பண்ணிவிட்டு, ஆனால் கேது சந்திரன் இருக்குது பார்த்தீங்களா, கேது சந்திரன்றது ரொம்ப ரொம்ப சந்தேகங்களை நிறையா விதைக்கும். சந்தேகத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னாக்கா சந்தோஷத்துக்கு இடம் இல்லை. ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னாக்கா சந்தேகம்னு ஒரு விஷயத்தை பட்டுட்டீங்க அப்படின்னாக்கா சந்தோஷன்றதை ஒன்று இழந்துருவீங்க. அப்படின்றப்ப சனிக்கேதுன்றது இந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். உங்களுடைய நிறைய குழப்பங்கள் நிறையா க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்களே தேவையற்ற தன்மையில் குழப்பமான மனநிலை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதும் இந்த கேது சந்திரன் பண்ணிடும். அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரிலாக்ஸ்டாக, ரொம்ப ஃப்ரீயாக, ரொம்ப நீங்கள் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணாலே இந்த உலகன்றது பவித்திரமான உலகம். இந்த உலகன்றதில் நிகழ்காலன்றது ரொம்ப ரொம்ப சுத்தமான தூய்மையான. இந்த நுகரத்தெரில் உங்களால் பூஜை நுகர்ந்து பார்க்க மாட்டீங்க, 10 நிமிஷம் நிற்க மாட்டீங்க. அழகாக நம்ம நறுமணம் கமலம். நீங்கள் அங்கே இருக்கிறத இங்கே ஹாலில் ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு. ஏன் இது கூட அழகாக இருக்கேன்னு அந்த அதாவது ரசனைன்றது இந்த இடத்துல புதிய காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. காரணம் என்னன்னாக்கா இந்த ஆண்டு புதிய காதல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். இந்த ரிஷபராசின்றது கிட்டத்தட்ட அதிகபட்சம் உங்களுக்கு 7, 5, 6 தான் இயங்குது. 6ன்றது உங்களுக்கு சுக்கரனா இருந்தார். அது மறுமணத்தை விருப்ப திருமணமாக கன்வர்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு நெருடல் பிரச்சனைகள் அடிப்படையில் விலக்கி போனவங்க ஒன்றுமே ரீசன் இருக்காது. ஆனால் பேனாக்கி பேனை பெருமாளாக்கி அது பிரச்சனையாக்கி அது பெரிய கண்டமாக்கி துண்டமாக்கிறோம். இதுதான் உங்களுடைய லைஃப்பில் ப்ரீவியஸ் லைஃப்பில் நடந்தது. எதை நீங்கள் அந்த அதாவது அந்த ஒரு பிரச்சனை, அந்த ஒரு செயல், அந்த ஒரு சொல் ஃப்யூச்சரில் வராமல் இருந்தாலே உங்களுடைய லைஃபு ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு அந்த ஒரு கேள்வியும் பதிவிடுங்க. அதுக்கு நான் முடிந்த மட்டும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். இல்லை என்னோடய ஜாதகத்தை ப்ரீஃபாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோன்னா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாதீங்க. கால் பண்ணால் யாரும் எடுக்க மாட்டாங்க. மெசேஜ் பண்ணாங்கனாக்கா அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ணும் பட்சத்தில் அவங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்களோ, என்ன ஃபார்மாலிட்டி சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நான் உங்களுக்கு பொதுப்பலனும் இல்லாமல் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான சரியான பதிலையும் நான் வாய்ஸ் மெசேஜாக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.